ஹலோ கெய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்சிடி ஒன்று தான் போய் கண்டுபிடிக்கணும்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுதான் நமக்கு ஹாப்பி கெஸ்ட்டு. எப்படி சொல்ல முடியாது எப்படி என்ஷிப்பு இதோ இங்கே இருக்கலாம் நோக்கம் பாருங்க கீஸ். அந்த இந்த மட்டும் அடிக்கிறதுக்கே இவனுக்கு நல்ல டேமேஜ் குறையுது. என்ன டேமேஜ் குறையுதுங்கிறீங்க? சவுண்டு கொஞ்சம் விசித்திரமாக இருக்கே. இப்போ நான் இது இவன் மேலே நின்றுக்கலாம் கேஸ். எப்படி அப்புறம் ஷீல்டில் பாருங்களேன். ஏடே ஷீல்டு இது பண்ணிட்டேன். பிளாக் ஓஹோ இது வேறையா? ஏடி கேஸ் மாசா ஓஹோ எனக்கு பெருசாக்கி இப்படி பண்ணிட்டேன். ஸ்பார்க் ஒரு ஆர்மன் இது கொண்டு வந்தால சேடு ஆரஞ்சு கலர் கேஸ். இவனுக்கு ஆர்மர் இல்லையா கேஸ்? என்ன ஹெல்த் பயங்கரமாக குறையுது இவனுக்கு. பாவம் பச்சை குழந்தை கைஸ். என்னடா இது இது இல்லையா என்கிட்ட? ஐயே கருணு இதை போடுறேங்கிட்டு ஆட நீங்கள் வா கிராஃப்டிங் டேபிள் போட்டு கீழே வேணும் போய் அப்படியே இது கேட்குது. இங்கேப்பா இதையும் கிரியேட் பண்ணுமா? ஸோ இதனால தான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ புரிஞ்சா ஃபுட் எதுக்குன்னு. ப்ளீஸ் இப்போ அப்படியே கீழே குடிச்சிடலாம். சரி என்ன டேமேஜ் இவ்வளோ குறையுது? அப்படியே இதை உடச்சிட்டு உள்ளே போக வேண்டியதான். இதெல்லாம் உள்ளே போட்டு பிளாக் மட்டும் எடுத்துக்கோ. ஃபுட்டுங்கடா ஃபுட்டு பூஸ்டை போட்டுக்கோ. அடுத்தது இது சுருள் டச்சு நம்மளுக்கு தேவை. என்ற பள்ளி எடுத்துக்கோ எடுத்து வச்சுக்கோ. ஓனிப்பாங்க போய் லூட் அடிப்போம். அடிப்பம் லூட் அடிப்போம். லூட்டிங் தெரியஇருக்கே. இதை கொடு தம்பி வணக்கம் வணக்கம். டெலிபோர்ட் ஆகிட்டான்டா. டெலிபோர்ட்டு தம்பி வணக்கம். சீக்கிரம் இறக்கடா கீழே. இல்லை நீயாவது டெலிபோர்ட்டாகவும் இருக்கணும். அடிச்சு விட்றானே. அடிக்கிறாங்க கீசனும் அடிக்கிறாங்க. அது என்னடா ஓ இதுதானா? நான் கூட அத்தனை ஷெல்ஸ் கீழே இருக்கும்னு நினச்சேன். ஒரு பேராசை தான் மாத்தாடி. என்ன டேமேஜ் இருடா மங்கூஸ் மண்டை நின்றா. டே அடிக்காதீங்கடா. பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறாங்க. இது உடவா அப்படியே உள்ள ஓடி எங்கடாமே. இப்போ வரேன்டா கீழே. இப்போ வந்து அடிக்கிறேன். இப்போ இங்கே வரக்கூடாது. நானும் பார்த்தாரு மனுஷன்டா. செத்து போ. எத்தனை ஷெல்லு அப்பாடே 2 கொடுத்தான். எடுக்கணும்ல ஓகே இங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஒன்று சர்க்கரை பாக்ஸ் வேறு செய்யுங்க. சர்க்கரை பாக்ஸ் செஞ்சாலும் வேலையாகும். சர்க்கரை பாக்ஸ் செஞ்சுட்டு இங்கே தான் டெலிட் பண்ணேன். செத்துப்பா விட்றா. அப்பாடையும் ஒரு 4 கொடுத்துருக்கான். பரவாயில்ல. இப்போ அச்சீவ்மெண்ட்டே வரும் இருந்து. ஆமாம் இப்போ தான் வருது. இருங்க இதுதானே ஏதோ அடுத்த என்சிடி வந்து கிடைக்குதோன்னு நினச்சேன். போவோம் நம்மளுக்கு இது வேறு வராது. பார்கோட் பண்ணும். இப்போ இருங்க செஸ்ட்டு கண்டுபிடிச்சா கண்டிப்பட்டுமா? இல்லை அது பார்கோட் முடிச்சுட்டு தான் போகணும். அப்படியே
இருங்க க்ரௌச் கொடுத்துருணுங்க. இப்போ இது மேலே இப்படி ஏறினீங்கன்னா இது மேலே நின்றுக்கலாம். நான் கண்டுபிடிச்ச டெக்னிக்கு. என்னடா இது? இல்லைனாலும் நிற்கிறான். ஐயோ, இந்த லேடரில் நின்றுட்டு நம்மளுக்கு பார் கூட வர மாட்டேங்குது. பார் கூட வேணாம், பிளாக் போடுற நீ. இப்போ ஒன்றுமேல் பார் கூட தான்டா. அதாடி கீழே விழுந்தாரான்றது விழுந்தாதுன்னு சொல்கிறேன். விழுந்துட்டான் அப்படியே இருக்குது. நம்ம பார்க் ஒரு ஸ்கில் எனக்கு இருக்குது கைஸ். நிஜமாலுமே பார்க்குள்ள அருமையாக பண்ணுவேன். இப்போ டிஸ்டன்ஸில் கீழே விழுந்துருப்பேன். அப்படியே விழுந்துட்டேன் சொல்கிறக்குள்ள விழுந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க. ஓகே, செஸ்ட்டு தான். ஒன்று செஸ்ட்டை கண்டுபிடிச்சாதான் ஒன்று இருக்கு கைஸ். இங்கே ஃபைட்டிங் தான். அங்கே செஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல இத்தனை பேர் போய் முடிக்க வேண்டியதான். பாருங்க எப்படிலாம் வந்து வந்திருக்காருங்கன்னு. பாருங்க போட்டான்டா கீழே. அப்பாடே தூக்கு தூக்கு நல்லா தூக்கு. இப்படி அடிக்காதீடா, வலிக்குதுடா மண்டையா, வலிக்குதுடா. கவுச்சில் இருக்குன்னா ஏதோ பரவாயில்ல. யாரா அவன் போஷன்லாம் குடிச்சிட்டு வந்துருக்கான்? என்ன போஷன்டா குடிச்சிருக்கேன்? தூக்கி விட்டான்டா மேலே. தூக்கி விட்டான்டா மேலே. அருமையாக தூக்கி விட்டானே. ஏ கீழே போடா பாட்டுக்கு. போ போ போ, இங்கே நின்று. பாட்டேண்ணே போட போட. என்னடா இப்படி அடிக்கிறீங்க? ஒருத்தன் செத்துப்போ செத்துப்போ. செத்துருவனாடா இருக்க ஒருத்தன். அடுத்து ஒருத்தன் இவனு போன போகும். செத்துப்போ செத்துப்போ. அப்பாடே முடிச்சுட்டேன். ஒன்றும் சத்தம் எதை கேட்குது? செத்துட்டீங்களெல்லாம்? செத்து போங்கடா. செத்து இப்படி குறைச்சி வச்சுருக்கீங்க பாருங்க. சரி என்னடா ஒன்றுமே இல்லை. என்ட்ரு டெஸ்ட். அப்பாடா என்ட்ரு டெஸ்ட். ஆஹா என்ட்ரு டெஸ்ட். என்ட்ரு டெஸ்ட். ஆஹாஹா என்ட்ரு டெஸ்ட். ரெப்ட் அடி போட்டுருவோம். இங்கே காய்ச்சல் பிக்காச்சு தேவையில்ல போட இல்லை. ரைடன் கூட இருக்கு. இது ஒன்று தேவைப்படாது பெருசா. இது தேவை இருக்கு. ட்ராப் ஒரு இது கர்மாந்திரம் இது இது இப்போ தேவை எனக்கு. என்னடா ஒன்றுமே இல்லை. டம்மி கேஸ். நிறைய பீட்ரூட் சீட் கிடைக்கிறதில்ல. அதுக்காக ஆர்வம் இருக்கட்டும். டெஸ்ட்டு போட்டோம். எங்கேயாவது தூக்கி தூரம் போட்டுருவான். வேற எங்கடா இருக்கு? இது கொஞ்சம் இருக்கு. இது எடுத்துக்கோ. என்ன அடி அடிக்கிறாங்க? ஏங்க போட்டு வெளுக்கிறாங்க. வெளுத்தா அவன் வெளுக்கிறாங்க. எங்கே போகணுமோ நீ மேலே போகணும். முதல்ல சோறு சாப்பிடுங்க. ஹெல்த்தை பாருங்க எப்படி கிடக்குது. நல்லா எவ்வளோ பெரிய ஆள். என்ன ஒன்றும் ஏதோ சத்தம் கேட்குது. எங்கேயோ இருக்கிறான், வெளியே இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியே தான் இருப்பான். மண்டையனுங்க வெளியே இருப்பாங்க. அதுக்குள்ளே 12 வந்துருச்சு. அடேங்கப்பா. ஓகே, இப்போதைக்கு ஒரு டெஸ்ட்டு போட்டு இங்கே இது ஒன்று போடு. இருங்க எனக்கு ஒரு இன்னும் வரல. ஷல்கர் பாக்ஸ் வரணுங்க. அதுக்கு ஷல்கர் பாக்ஸ் இப்படி தானா கேட்கணும்? சரி கிரியேட் பண்ணியாச்சு. போடுறா ஷல்கர் பாக்ஸ். இங்கே உள்ளே இது ஓப்பன் பண்ணி உள்ளே தூக்கி நிறைய போட வேண்டியது இருக்குது. இது போட்டுருணும். இது எம்ரால்டு ஒரு ஹாப்பி கேஸ் உள்ள போட்டு ஸ்டோன் தேவைப்படலாம். இங்கே போடு. இல்லை தேவைப்படாது. ரீஷ் இருந்துட்டு போகுது. இல்லை இதெல்லாம் இது இங்கே இருக்கும்.
ஷல்கர் செல்லு இருக்கட்டும். இல்லை உட்டு புட்டிக்கிட்டா அப்புறம் இருக்கட்டும் நம்மளுக்கு. இருக்கு முதல்ல ராக்கெட் செஞ்சு வச்சுருவோம். ஒரு ஸ்டாக்கு போதும். ஒரு ஸ்டாக் ராக்கெட். ஃபயர் டியூரேஷன் 2 தான் நான் செய்ய போகிறேன். இப்படிக்கா ஒன்று இப்படிக்கா ஒன்று. இது 1 ஸ்டாக் வந்த பிறகு அப்படியே நிறுத்திட்டு வச்சுருவோம். ஐயோ நிறைய கிரியேட் பண்ணிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். இல்லைன்னா அப்படியே செஞ்சு வச்சுருவோம்மா ஃபுல்லாக. ஆமாம் செஞ்சு வச்சுருவோங்க. ஒன்ஸ் ஓடுதும்மா. அடிக்கிறாங்க. அடிக்கிற அடிக்கு தாங்க மாட்டேங்குது. பாடி தாகாது. இதெல்லாம் எங்கடா பார்க்குறேன். போர்ட் ஃபயர் டியூஷன் தான் நான் செய்வேன் எப்போவுமே. ஏன்னா எனக்கு ஃபயர் டியூஷன் தான் பிடிக்கும். சரி ஏதாவது செஸ்ட்டுக்கு பார்த்தேன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். வந்துருக்குங்க. இந்த இடத்துல ஒரு 3 நேரத்தை போட்டு விட்டு பவு வச்சு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். செஸ்ட்டு தெரிஞ்ச இருக்குது. இந்த செஸ்ட் இருக்குது. ஃபைட்டை முடிச்சுட்டு செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கைஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி செஸ்ட் என்சிட்டியில் நிறையாவே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல வந்து நீங்கள் பவு விட்டு இப்படி விட்டிங்கன்னா இந்த இடத்துல தெரியுமாங்க. இந்த இடத்துல பவு விட்டு அழிக்கலாம். அதே மாதிரி அந்த சைட்லையும் கண்டிப்பாக இருப்பானுங்க இந்த இதில். அப்படி தான் இப்போ நான் அடித்தேன். அதனால் இப்போ போய் திறக்க வேண்டியதான். ஒருத்தர் இருக்கிறான். அந்த பக்கி எங்கே இருக்கான்னு பார்த்தாச்சு. இங்கே வந்துருக்கான் பாருங்க. ஒழுங்கா ஏன் முடுற இந்த மாதிரி விடணும். நீ தான் இருக்கிறிய பட விட்டான்டா. வேற எவனா இருக்கானா? சரி பார்க்கறக்கும் யூஸ் ஆச்சு. அவ்வோட என்னது கேர்ஸ் ஆஃப் வேனிஷிங் கொஞ்சம் இதான். ஏன்னா பரவாயில்ல. அன்பிரேக்கிங் 3 ஃபார்ச்சூன் 2 ஓகே நல்லா இதுதான். ஃபதர் ஃபாலிங் 4 கேர்ஸ் ஆஃப் வேனிஷிங் ஓகே ஓகே பரவாயில்ல. ஏன்னா ஓகே தான். நல்ல லுக்கு. இப்போ அது இதுக்கும் ஒரு இதை போட்டுற வேண்டியதான். இந்த இதையும் எடுத்துட வேண்டியதான். என்னடா இருக்க முடியல. ஒன்றும் எவன்டா இருக்கேன். எவனும் இல்லை போ. ஓகே உடச்சாச்சு. இப்போ இந்த இது எடுத்து இதையும் உடச்சிடணும். உடச்சி எடுத்துக்கணும். அங்கே ஒரு ஷல்கர் செல் இருக்குது. அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு அப்புறம் அதை பார்த்தேன்னா கண்டி பண்ணுறேன். சோனி எலக்ட்ரா தான். அங்கே வருங்க போட்டு கண்கள் இருந்தால் இங்கே வரு கண் முன்னாடி எனக்கு ஒரு சிக்கில் செத்துடுண்டா அப்படின்னு ஆயிடுச்சு கீஸ். நிஜமா செத்துட்டுன்னு நினச்ச கீஸ். பார்த்தாடி என்னால் நிஜமா முடியல. செத்துட்டுன்னு நினச்சேங்க கீஸ் ஒரு செகண்ட். ஐயோவா ஏன்டா இப்பெல்லாம் பயப்படுத்துறீங்க. நல்லா வேலை இங்கே ஒருத்தர் இருக்கான். இங்கேருந்து அடிக்க முடியும்னு பார்ப்போம். நீ அங்கே போய் எலக்ட்ரா தான். நல்ல வேலை குட்டி என்சிட்டின்னு எலக்ட்ரா கிடச்சிருச்சு. ஒரு அடி செகண்ட் அடி விழுந்துடும். இல்லை விழுகல. அது ஃபஸ்ட் அடி விழுந்துச்சு. நானே தெரியல. அது எங்கிட்ட போயிடுச்சு. அவ்வளோ தூரத்தில் இருக்காங்களோ அதை தான் அடிக்கலான்னு பார்த்தேன். அடிச்சுட்டு இல்லை அடிக்கல. கொஞ்சம் அடிச்சிரு. இல்லை இப்பெல்லாம் பக்கத்தில் போயிடுச்சுலாம். இன்னும் அது கீழே. ஓ ஹாப்பி கெஸ்ட். நம்ம ஹாப்பி கெஸ்ட் அங்கே தான் இருக்கோம் கீழே. எனக்கு கீஸ் பண்ணி ஆக்கில் பார்த்துட்டு கண்டிப்பாக போட்டுக்கிட்டு வந்துட்டோம். ஒன்று கீழே இறங்க வேண்டியதான். ரோஸ் கொடுத்துட்டு இதனால அப்படியே போ கீழே. கீழே போடா. இன்னும் போக முடியல. இப்போ இது மேலே இருக்கு. கீழே போடா. படு போகிறேன். போ பொறுமையாக அப்படியே போ. இந்த இன்ஸ்டன்ட் ஹெல்த் இருக்கும். இது கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதாங்க. ஏன்னா எப்போ சாவோன்னு தெரியாது. இந்த ட்ரெயின் இருந்தாலும் என்னடா எடுக்க முடியல. என்ன ஹெல்த்து? இன்ஸ்டன்ட் ஹெல்த் 2 ஓகே. நல்லா இருக்கியாடா? ஐயோ இன்னும் இப்படி அடிக்கிற. நல்லா இருக்கேன் கேட்டேன். உன்னை என்ன
உங்கள் ஒப்பா வரும் உன் சொத்தாடா கேட்டேன், எப்படி அடிக்கிற? நல்லா இருக்கியான்னு கேட்டது ஒரு குத்தமாக போச்சு. நல்லா இருக்கியான்னு கேட்டேன், அடிக்கிறான். சொத்தா கேட்டேன், எலக்ட்ரா. ஆஹா, எலக்ட்ரா இருந்தால் பச்சைக்கு 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 என்னடா வரல. அடி எடுத்துட்டு எலக்ட்ராக்கு இது வச்சுருக்கல. ஓ, பின்னாடி ஏதோ அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். நான் இருக்கு. திரும்படா இதில் பார்த்தா தெரியும். இந்த இது இல்லையே, ஸ்கின் வேறு ஸ்கின் வச்சுருக்கேன். 3rd பர்சன் வியூவில். ஏன்னா நல்லா இருக்கு. செஸ்ட் என்ன இருக்கு? பூட்ஸ் கேர்ஸ் ஆஃப் வேனிஷிங். ஏன்டா ஏன் கேர்ஸ் ஆஃப் வேனிஷிங் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? கேர்ஸ் ஆஃப் வேனிஷிங். ஆமாம், என்னடா வரல? என்னடா இது வர மாட்டேங்குது? வந்துடுச்சு. ஆமாம், அந்த இதில் என்ன இருக்குது? ஸ்டான்ஸ் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கோம். செஸ்ட்டு தேவை எனக்கு. அது அன்பிரேக்கிங் 3 நைஸ். இது தேவை. ஆமாம், அந்த லெகின்ஸில் என்ன இருக்குது? ப்ரொடெக்ஷன். அப்பாடே, நல்ல வேலை கேர்ஸ் ஆஃப் வேனிஷிங்லாம் இல்லை. பிகாக்ஸ் ஃபார்ச்சூன் 3 எஃபிஷியன்சி 5 நைஸ். ஷார்ப்னஸ் 5 பரவாயில்ல. இது பார்த்துட்டு நைஸ். இது நல்லா இருக்கு. இது உடச்சிட்டு வேண்டியதான். அருமை, நல்லது. அருமை. இப்போ அப்படியே இதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் அதை ஜஸ்ட்டுக்கு பார்த்தேன்னு கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா இது பார்த்தாது எனக்கு நெட்டு பார்த்தாது, அதான் பார்க்குறேன். அப்புறம் வேறு எதை பார்த்தேன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். ஏய் சூப்பர் எலக்ட்ரானில் பறந்தது. ஐயோ அடிக்கிறோம். இப்போ இதை இப்போ போட்டுக்கிங்க. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தேன்னு கண்டிப்பாக அடுத்த ஜஸ்ட் வந்துட்டேன். இதோ இங்கே தான். இன்னும் ஒரு ஸ்மைட்டு நாட் பேக். ஓகே ஏன்டா பட்டம் போடுறவன் அவனுக்கு கீழே இருக்கான். ஆனால் நம்ம கண்டிப்பாக வேணும். இது அப்படியே ஓகே போயிட வேண்டியதான். ஹெல்த்து வேறுங்க. எங்கடாது ஏன்டா வேணி அடிக்கிறாங்க? ஹெல்த் இன்ஸ்டன்ட் வந்து குடிச்சிடலாமா? இல்லை, வெயிட் பண்ணுவோம். ஹெல்த் ஏற்றிட்டு வேறு பார்த்தேன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த என்சிட்டியில் அவ்வளோதான். எனக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு தான். இது ஏதாவது பார்த்தனா கண்டிப்பாக பண்ணிடலாம். எலக்ட்ராவை போடு. பறக்க போகிறோம். வரடா, பறக்கிற வேறு மறந்து போயிட்டேன். அப்படியே அருமையாக இருக்கு. அருமையாக இருக்குல்ல, எனக்கு அருமையாக இருக்கு. ஹாப்பி கேஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? இப்போ மேலே ஏறிடலாமா? பட் ஏன்டாவே ஏன் ஹாப்பி கேஸ் ஏன்டா அடிக்கிறான்? இங்கே இருந்து அடிக்கிறான். ரொம்ப ஒருத்த கூர்க்க வந்துட்டு தான். இது மேலே அவனி பார்க்க வேண்டியதான். இந்த மேலே ஏறி அப்படியே பக்கி அப்படியே இருக்குது. மேலே ஏறிதான் ஈஸா பாருங்க. ஐப்பில்
வாங்க ஸ்டடி இங்கே வா. ரைட் அப்பு வந்துட்டு எப்படி வந்துட்டு எங்கே அந்த என்ட்ரமேன் இஷ்டமோ நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன். சரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணி. அப்புறம் எலக்ட்ரிஷன் எடுத்துடும். அடுத்த வீடியோ வீட்டு கட்டிடலாம். வீடு கட்டிடலாம். வீடு கட்டிட்டு என்ன வேலையும் பார்த்துடலாம். ஆனால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.